மாமா வாழைப்பூ மாமா. அப்பா இறங்கு மாமா. இறங்க கால் வலிக்கும். நீ இறங்கி இறக்கி விடு. சொல்ல விட மாட்டேங்குற சாமி. இத புடி. பா பா பா. கை கொடு கை கொடு. இறங்கு. கை கொடு. அஸ்கஸ்க ரெண்டு கை. வா வா. ஐயோ மாமா மாமா அது பறிச்சு கொடு மாமா. எவன் வீட்டு தோப்புன்னு தெரியலையே. ஐயோ அது கேட்ட காசு கொடுத்துக்கலாம். தூக்கு. ஐயோ மாமா. வேட்டியை மடிச்சு கட்டினாதான் தூக்க முடியும். சரி சரி சீக்கிரம் சீக்கிரம். சூப்பர் இல்ல? இது தேன் தானே? இல்ல. என்ன முழிக்கிற? சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப்பூ எடுத்து தேன் குடிக்க சொன்னேன். எனக்கு தான் ஞாபகம் மறந்து தெரியுமில. இதை எப்படியா மறந்த? ஆமா இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுட்டு இதை வேற வாயில வச்சுட்டு ஒண்ணும் வர மாட்டேங்குது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேணாம். நான் எப்போ உங்ககிட்ட கடன் வாங்கினேன்? இதுதான் கடனை. இது பாரு வட்டியோட தர திருப்பி கிட்ட கிடைக்காது. எனக்கு அசலே வேணாம். ஆள ஒரு மத்தாயே. யோ சின்னபாண்டி என்ன பேரு சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? ஒண்ணு இல்ல சும்மா செல்லமா. இப்ப நீ தப்பிச்சுட்டு ஓடினாலும் நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்துதானே ஆகணும். அவங்க பாத்துக்கிறேன். அது சரிடா. வேலை கிடைச்சு போனா பரவாயில்ல. யாரோ ஒருத்தன் வேலை வாங்கி தருவான். நான் கேரளா போகணும்னு சொன்னா எப்படி? ஏன்பா கேரளால இருந்து அவன் உலகம் பூரா போறான். நீ என்னடானா கேரளாக்கு வேலைக்கு போறேங்கிற? லெட்டர் போட்டுக்கிறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்படி எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்காம என்ன கூப்பிட்டுக்க மாட்டான். படிச்சுட்டு எதுக்கு கிராமத்துல சுத்திட்டு இருக்கணும்? இவராது வேலைக்கு போட்டுமே அத்தை. அமிச்சு வைங்க. சரிம்மா. வேலை கிடைக்க 1 மாசம் 2 மாசம் ஆனா மாசம் மாசம் மணியான அனுப்ப மாட்டீங்களா? அப்படியே நான் பட்னியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா என்ன? நல்லா கேட்டுக்க. மத்த 2 பசங்களையும் படிக்க வைக்கல. ஆனா அவங்க வயக்காட்டுல நல்லா சம்பாதிக்கிறாங்க. உன்னை நிறைய செலவு பண்ணி படிக்க வச்ச. ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்ல. அதுக்கு வட்டியாவது வரட்டும். ஐயோ ஐயோ துண்ட காணமே. இப்படியா வெளியே வந்து ஐயோ எந்த சார நீங்களே விடு. இன்னும் எல்லாருக்கும் துண்டு கொடுத்தில்லே. இன்னும் எனக்கு தரும். அந்த ஏமா கேக்குற? இருந்த ஒரு துண்டியை தாராவத்து உட்காந்துருக்கேன். அந்த லுங்கி கொஞ்சம் எடுத்து போட. உனக்கு புண்ணியமா போயிடும். ஓ லுங்கியோ? அதே வள்ளிய லுங்கியா? நான் ஐயமா ஐயோ என் மாதிரி அது புது லுங்கி. யாரும் இல்லாம தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன். அதையும் எடுத்துன்னு போயிட்டியா? மான சுத்தம். என்ன உனக்கு துண்டு வேணுமா? எல்லாம் தீர்ந்து வச்சு போ. ஏய் இப்படி வரும். வர முடியாதுமா வர முடியாத பொசிஷன்ல இருக்கேன். எந்த இது இப்படி ஒரு பெண்ணு கஷ்டப்பட்டு விழிக்கல? நீ வராதது. நீ இல்ல ஒரு மனுஷனா? ஆதி மனிதன். ஒண்ணும் போடலாமா? சுத்தமா இருக்கிறேன். ஐயோ பரவாயில்ல இப்படி வரும். பரவாயில்ல வருவான். மோசமான பொண்ணா இருக்க நீ. பாஷை புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? என் துண்டு தண்ணியில போயிருச்சு. தாவணியை போட்டு கட்டிக்கிட்டு வரேன். ஐயோ கடவுளே 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 கடவுளே. அதே அதே அட கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறது. இந்தா திரும்பிக்குமா? வண்டி மாட்டிச்சா? அதான் தாராள மனசு. என்ன லம்பாடியா? என்ன எந்த சின்னமையானே நீங்களே கூட்டிட்டு வர சொன்னது. இதுக்குள்ள கூலி கொடுக்கண்டா. என்ன மறுபடியும் நடிக்கிறது கை குறுக்குறா? வண்டியா? ஏய் இந்த பார்சல் அனுப்பணும். ஆபீஸ் வந்து அப்பா கொண்டு வளையும். அதான் வண்டிக்காரர்கிட்ட പറഞ്ഞது. இந்த 4 பார்சல் அனுப்புறதுலாம் எங்க வேலை இல்ல. புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? இந்த இத்தனூண்டு பார்சல்லாம் போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். லாரி சர்வீஸ்ல அனுப்பணும்னா பார்சல்லாம் பெருசு பெருசா இருக்கணும். இந்த எலி குஞ்சு பார்சல்லாம் நாங்க எடுத்து போக மாட்டோம். வண்டியா? பார் பார்சல் அனுப்பணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளுக்கு வச்சு அடிச்ச குடல உருவி மாலை போட்டுருவேன். யோ இந்த பாரு நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லா பீமசேன மாதிரி 2 அண்ணன் என் கூட இருக்கான். சேர்ந்து மோதனம் ஒப்பா புதஞ்சிருவாரு. யோ வண்டி அடிய ஓடிலையோ. அடேப்பா என்ன ஆளு படபடன்னு கலந்துட்டு போய் புரிஞ்சுதா?
കുറച്ച് മനസ്സിലായി. എനിക്ക് പറയണ തോന്നിച്ച്. എങ്ക അയാൾ പറയാൻ വിട്ടാലല്ലേ? யோ இத மேஜை மேல தான் வைக்கிறதா? உள்ள இருந்து வையா. நீ போய்க்கோ. சின்ன பாண்டி, தமிழ்நாடு. என்ன இது? பாஞ்சாலி போடுற மாதிரி உரு வந்துட்டே இருக்கு. செருப்பா? குண்டு இருக்குமோ? நல்லா நல்லக்கா. என்ன லாரி ரூட் மாதிரி போகுது? கொடன் தென்னி வீணடா. பிடித்தவர்னா குடம் கீழே வேணும்னு எங்களுக்கு 3ஆம் கிளாஸே சொல்லி கொடுத்துருக்காங்க. மலையாளம் அறியிலே? தமிழ் தெரியுமா உனக்கு? ஏய் தமிழா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நான் விட மாட்டேன். അമ്മാവ ഒരു വാക്ക് പറയൂ. ഇവനെ ഞാൻ പീസ് പീസാക്കും. ഇനി ഇതുപോലൊരു കാര്യം ഈ നാട്ടിൽ നടക്കാൻ പാടില്ല. தமிழனானாலும் சரி, மலையாளி ஆனாலும் சரி, மனசு ஒண்ணு சேர்ந்த பின்னே அதை பிரிக்கின்றது வளர பாவம். உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம்? காலையில மேனமாளி பார்த்தேன். கல்யாணம் என்னமோ அவசரமா வந்துருச்சு. சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா? வளர்பிறையில ரேவதி நட்சத்திரத்துல நாள் பார்த்துக்கிட்டு இருக்காராம். நாளா இருக்கட்டியா? சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா முதல்ல மனசாந்தி இருக்கணும். இவ்வளவு பயப்படுற நீ அடுத்த ராத்திரில அந்த பொண்ணை குதிரை வண்டியில எப்படி ஏத்திட்டு போனேன்? என்னையா பண்றது? என்ன நம்பி அந்த பொண்ணு நடு ராத்திரில வந்துருச்சு. திருப்பி அனுப்ப முடியுமா? ஆனா என் குடும்பத்தை நினைச்சாதான் பயமா இருக்குது. என்ன நடு ராத்திரில துண்டு துண்டா வைக்க மாட்டாங்களே. இந்தாப்பா, இது உன் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர். உன் சொந்த ஊருக்கே மாத்தியாச்சு. என்னாச்சு தம்பி? சந்தோஷத்துல நெஞ்சே நின்னு போச்சு. ஏய் வரட்டா? உன்னை யாரு இப்ப இருக்கு சொன்னது? போயா. ஏய் இப்ப என்ன பண்ண போற? பவளத்தை விட்டுட்டு ஊர்ல போயும் இருக்க முடியாது. மேனன் கூடவே வந்து உதப்பாரு. நான் என்னதான் பண்றது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? எப்ப நினைச்ச சொல்லு. உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. பவளத்தை உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா கூட்டு போங்க. தாலி கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரியா கூட்டு போறதா?
நீ சொல்ற தலையை சுத்திட்டியா? உனக்கு தலை மட்டும் தானே சுத்துது, உடம்பே நடுக்குது. ஆமா, பப்பட உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வர சம்மதிப்பாளா? உன்னை வேலைக்காரியா கூட்டு போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க, இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு உன்னை நானே வந்து கூட்டு போறேன். என்ன? உங்க வீட்டுக்கு நீங்களும் மாத்திரம் போவான்னு பாரு, என்னை விட கூட்டிட்டு வந்தீங்களா? உங்களை விட்டு நான் தனியா இருக்கல. இங்க பாருமா, நான் உன்னை இங்க விட்டுட்டு போனா உங்க அப்பா சத்தம் போடுவாரு, கூட்டிட்டு போனா எங்க அம்மா சத்தம் போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? பத்தாத்துக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் வேற. நீங்களும் போய் திரும்பி வருவீங்கன்னு எந்த நிச்சயம்? பவளம், நான் என்ன? வேண்டாங்க, உங்களுக்கு நான் வேலைக்காரி இல்லையே, தாலி கட்டிய பொண்டாட்டி. நான் காரணம் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிறவ தான் பொண்டாட்டி. உன்னை வேலைக்காரியா கூட்டு போறதுக்கு என் மனசு கேட்காது. வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கேட்க போறேன். வேலைக்காரியா நடிக்கணும், ரெடி ஆகி. ஒன்னும் ஆகாது, தைரியமா இருங்க. എന്റെ കുഞ്ചു മോളെ എന്താ നീ കരയുന്നത്? അച്ഛൻ ഉണ്ടല്ലോ മോളെ. നീ ഇഷ്ടപ്പെട്ടവനെയാണ് കല്യാണം കഴിച്ചത്. ഇവിടെ റാണി മാതി വാഴുന്നത്, അവിടെ മഹാറാണി ആയിട്ട് വാഴും, മകരാസിയായിട്ട് ഇരിക്കും. എന്റെ ആശീർവാദം ശരിയോ? എന്റെ ചെല്ല മോളല്ലേ? എടാ നാരായണ, ഇവിടെ വാ. മുതലാളി, എന്റെ മോളുടെ മുഖം മാറി, അയാളത് കരയുന്നത് കണ്ട് എൻ മനസ്സെല്ലാം മാറി. ഞാനും മാപ്പിളയോട് തമിഴ്നാട്ടിക്ക് വരും. நாராயணா, ஐயோ ஐயோ, தம்பி 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 தம்பி, கையாடு அப்படிங்கிற. ആ ഇവിടെ നാരായണ, ഇവിടെ വാ. എന്റെ മോളെ ഞാൻ വളരെ ചെല്ലമായിട്ട് വളർത്ത്. ആ വീട്ടിലെ അവളെ നന്നായിട്ട് ഗവനിക്കുമാ. என்ன முதலாளி இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க? பவளத்தை அவங்க வீட்டுல ஓஹோன்னு வச்சுக்கோங்க. ആ വിഷമിക്കില്ല മോളെ. ஏய், அனுப்பு. മോളെ, മാപ്പിള വിളിക്കുന്നു. പോ, വാ. പോ. ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായോ? ഓ, സമ്മന്തി അழைപ്പോ ആ, അങ്ങനെ ഒരു മര്യാദ ഉണ്ടോ? ആ. പിന്നെ മേളത്താളം ചണ്ടയെല്ലാം ഉണ്ടല്ലോ. ആ. അപ്പോൾ ഞാൻ വരും. ഇപ്പൊ പൊണ്ണും മാപ്പിളെ അഴിച്ചിട്ട് നീ പോയിക്കോ. அப்பனே ஞானம் பண்ணிதா? அதாரா? வைப்பேன், வா. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எந்த தைரியத்தோட நீ இதை செஞ்ச? இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்ததுக்கு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். என்னன்னு ஏமாந்தவன் நினைச்சியா? வரும்போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது செய்வேன். பக்கமே வரமாட்டேம்மா. சின்ன பண்பு என்னை விட்டு பயமா இருக்கு. ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். சின்ன பாண்டி, அம்மா குடு. என்னமா இதெல்லாம்? நான் தப்பு பண்ண உங்களை மன்னிக்க மாட்டேன். என் கண் முன்னாடி நிக்காதீங்க, போங்கடா. போடா. அம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி அமையாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தல்லம்மா, அதான் கொல்லத்துல இருந்து வரும்போது ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கேன். அவ எப்போ நம்ம வீட்லயே இருப்பாமா. எங்கடா அவ? உன் பேர் என்ன? பவிழம். என்ன ஜாதி? அம்மா, அந்த பொண்ணு மலையாள பொண்ணு, இப்பதான் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கத்துக்க. ஓ, நீங்க அவளுக்கு? யான் உன்னிகிருஷ்ணன், ഈ കുട്ടിയോட അച്ഛൻ, அப்பா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் அறியும். எங்கெல்லாமோ போயிட்டு வந்திருக்கா. திருஷ்டி கழியட்டா. என்னடா விலகி நிக்கிற? இல்ல, கற்பூரம் காத்துல நனைஞ்சிடும், அதான். நீ உள்ள போ.